அன்பர்கள் அனைவருக்கும் அடியானது பணிவான வணக்கத்தினை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இன்றைய நன்னாளிலே நாம் தேனை ஒத்த திருவாசகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இறைவன் பெருமைகளை பாடுகின்ற நூலில் திருத்தெள்ளேனம் என்று சொல்லப்படுகின்ற பதிகத்திலே உள்ள பாடல்களை சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலிலே திருத்தெள்ளேனம் என்றால் என்ன, அந்த தெள்ளேனம் என்பதன் பொருள் பற்றி அறிந்து கொண்டு பின்னர் நாம் பாடலுக்குள் செல்வது சரியாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அந்த வகையிலே மாணிக்கவாசக பெருமான் திருத்தில்லையிலே தங்கியிருந்த பொழுது ஒரு நாள் சோலைக்குள்ளே, அருகிலே இருந்த ஒரு சோலைக்குள்ளே செல்கின்றார். அங்கே சிறு பெண்கள் எல்லாம், அந்த மகளிர்கள் எல்லாம், சிறுமிகள் பாடிக்கொண்டும் பொய்தல் என்கின்ற ஒரு வகையான விளையாட்டை விளையாடி கொண்டிருந்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த பாடல்களை பாடி அந்த விளையாட்டை விளையாடுவதை கண்ட மாணிக்க வாசகரும் தானும் அவர்களது நிலைக்கே அந்த சிறுமிகளை எப்படியெல்லாம் அவர்கள் எண்ணங்கள், பாடுதல், ஆடுதல் இந்த செயல்கள் எல்லாம் செய்வார்களோ என்கின்ற அந்த நிலைக்கு தானும் சென்று இறைவனுடைய பெருமைகளை எல்லாம், அந்த அம்பலவானாகிய நடராச பெருமானுடைய புகழை எல்லாம் சொல்லுகின்ற வகையிலே பாடல்களை அமைத்து இந்த திருத்தெள்ளேனம் என்கின்ற இந்த பதிகத்தை பாடி அருளியிருக்கின்றார். இந்த பதிகம் 20 பாடல்களை கொண்ட பதிகம். இதனுடைய உட்கருத்து என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது சிவனோடு அடைவு என்று சொல்கின்றார்கள். அதாவது சிவனோடு அடைவு என்பதற்கு என்ன பொருள் என்றால், சிவனுடைய வழியிலே நிற்றல், அதாவது சிவபெருமானை வழிபடுகின்ற அந்த நிலையிலே தொடர்ந்து இருத்தல், அதுதான் சிவனோடு அடைவு. எனவே சிவபெருமானை வழிபடுகின்ற அந்த நிலையிலே தொடர்ந்து நாம் இருக்க வேண்டும் என்பது பற்றி கூறுகின்ற பாடல்கள் அமைந்ததாக இந்த திருத்தெள்ளேனம் பதிக பாடல்களை நாம் கருத முடியும். அந்த வகையிலே இந்த பதிகத்தை அவர் பாடினார். இந்த தெள்ளேனம் என்பது ஒரு வகை விளையாட்டு தான். அதாவது இந்த நோன்பு நோற்றல், அம்மானை ஆடுதல், சுண்ணம் இடித்தல், தும்பி பறத்தல், இது போன்ற செயல்கள் எல்லாம் எப்படி மகளிர் விளையாட்டோ இது போன்ற செயல்களை செய்வதாக அந்த பெண்கள் பாடுவதாக பதிகங்களெல்லாம் நாம் ஏற்கனவே திருப்பொற்சுண்ணம், அம்மானை, திரு அம்மானை, திருக்கோத்தும்பி, இந்த பதிகங்களெல்லாம் நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். அந்த வகையிலே இங்கே இந்த தெள்ளேனம் என்கின்ற இந்த ஆடலை, இந்த விளையாட்டை விளையாடுகின்ற பெண்கள், அந்த சிறுமிகள் பாடுவதாக இறைவன் புகழை அமைத்து பாடினார். அது திருத்தெள்ளேனம். அது மட்டுமல்ல, இந்த பதிக பாடல்கள் அனைத்துமே தெள்ளேனம் கொட்டாமோ என்று முடியும். தெள்ளேனம் கொட்டாமோ என்று. அப்படி தெள்ளேனம் கொட்டாமோ என்று இந்த பாடல்கள் முடிவதாலே இந்த பதிகத்திற்கு திருத்தெள்ளேனம் என்ற பெயர் வந்தது. இந்த பெயர் வந்ததற்கான காரணம் இது. அது மட்டுமல்ல, தெள்ளேனம் கொட்டாமோ இதில் கொட்டுதல் என்பதற்கு ஒரு கருவியை இசைத்தல், அதிலும் குறிப்பாக பறை போன்ற கருவிகளை இசைக்கும் பொழுது பறை கொட்டுதல் என்று சொல்வோம். அந்த வகையிலே இந்த தெள்ளேனம் என்பது கூட ஒரு பறை கொட்டும் அந்த செயலை செய்து பாடுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இந்த கிராமங்களிலே இன்றும் கூட சில இடங்களிலே அல்லது திருவிழாக்கள் போன்ற நிகழ்வுகளிலே சிறு மகளிர் எல்லாம் சிறு பறை, பெரிய பறையல்ல, சிறு பறை என்பது போன்ற சில கருவிகளை வைத்துக்கொண்டு அதை தட்டி கொண்டு ஆடி பாடுவதை கூட நாம் பார்க்க முடியும். எனவே இந்த தெள்ளேனம் கொட்டாமோ என்பதற்கு சிறு பறையை கொட்டுதல் அல்லது பறையை கொட்டி கொண்டு ஆடுதல் என்பது ஒரு பொருள். மற்றொரு பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, அதாவது சிறு பெண்களெல்லாம் இந்த சிறு முரங்களை, அதாவது முச்சில் என்று சொல்லப்படும், முச்சில் என்று சொல்லக்கூடிய சிறு முரங்களை வைத்துக்கொண்டு அதிலே மணலை இட்டு அரிசி புடைப்பது போல அந்த மணலை புடைத்து விளையாடுவார்கள். சிறு சோறு ஆக்கி விளையாடுதல் என்று சொல்வோம். அந்த வகையிலே அந்த பெண்கள் அரிசியை என்று எண்ணி மணலை முரத்திலே இட்டு சிறு சோறு ஆக்குவது போன்ற ஒரு வகையான விளையாட்டை விளையாடுவார்கள். எனவே அந்த தெள்ளேனம் என்பது
முச்சில் புடைத்து விளையாடுதல் என்று இந்த திருவாசகத்தினுடைய பழைய உரை குறிப்பிடுகின்றது. தெள்ளேனம் என்பது முச்சில் புடைத்து விளையாடுதல் என்பது அது ஒரு பொருள். அது மட்டுமல்ல, பின்னர் வந்த ஒரு உரையாசிரியர் ஒருவர் சொல்கின்றார், இந்த தெள்ளேனம் என்பதற்கு தெள் என்பது தெளிந்த என்ற பொருள், அதாவது தெளிந்த ஓசையை கொண்ட பொருள். தெள் என்றால் தெளிந்த ஓசை என்கிறது. ஏனம் என்பது மானை குறிக்கும். அந்த மான் தோல், அதாவது தெளிந்த ஓசையை தரக்கூடிய மான் தோலை கொண்ட ஒரு கருவி. அந்த கருவியை படகம் என்று சொல்வார்கள். அந்த மான் தோலை பொறுத்து இசைக்கின்ற அந்த கருவியை, கிட்டத்தட்ட இதுவும் பறை போன்றது தான் என்றாலும் மான் தோலை கொண்டு அமைக்கப்பட்டதுனால இதை படகம் என்று சொல்வார்கள். அப்படி இறைவன் புகழை இந்த மகளிரெல்லாம் படகம் கொட்டி விளையாடுதல், அதுதான் திருத்தெள்ளேனம் என்று ஒரு உரையாசிரியர் குறிப்பிடுகின்றார். இது எப்படி இருந்தாலும் கூட இந்த திருத்தெள்ளேனம் என்பது ஒரு வகையான பறை போன்ற கருவியை தட்டி கொண்டு அல்லது கையை கொட்டி கொண்டு இறைவன் புகழை பாடி ஆடுதல் என்பது இந்த திருத்தெள்ளேனம் என்பதற்கான பொருள். அகத்திய சூத்திரம் இந்த பதிகத்தை பற்றி சொல்லும் பொழுது, சிவனோடு அடைய செலவு, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த சிவனோடு அடைவு என்று சொன்னோம் அல்லவா இந்த பதிகத்தினுடைய பொருள், அதே கருத்தை தான் அகத்தியர் சூத்திரம் சொல்கிறது. அதாவது சிவன் வழியில் நிற்றல், சிவனுடன் இடையறாது அந்த பெருமானுடைய தொடர்பை கொள்ளுதல், சிவனோடு இடைவிடாது நிற்றல் என்பதுதான் இந்த பதியம் பற்றி அகத்தியர் சூத்திரம் குறிப்பிடுகின்றது. அதே போல பழைய திருப்பெருந்துறை புராணத்திலே பொன்னார் மெய் அண்ணல் அலரும் போத இன்பமே மிகுந்து தென்னா எனவே தெள்ளேனம் கொட்டியதாம். பொன்னார்மை அண்ணலரும் போத இன்பமே மிகுந்து தென்னா எனவே தெள்ளேனம் கொட்டியதாம் என்று அந்த பழைய திருப்பெருந்துறை புராணம் இந்த பதிகத்தை பற்றி குறிப்பிடுகின்றது. அதாவது இந்த பாடலினுடைய சீர், ஒவ்வொரு சொல்லும் அந்த சொல்லுக்கு ஏற்றவாறு தாள அமைதியுடன் அந்த பறையை கொட்டி கொண்டு அல்லது கையை தட்டி கொண்டு ஆடுதல் இதன் இயல்பு, இந்த தெள்ளேனம் என்பதன் இயல்பு என்பதை நாம் கருத்தாக கொள்ளலாம். இந்த பாடல்கள் அனைத்துமே இறைவனது சிறப்புகளையும் பெருமானுடைய பல்வேறு இயல்புகளையும் பாடி தெள்ளேனம் கொட்டுவோம் என்று அந்த சிறுமிகள் பாடுவதாக மாணிக்கவாசக பெருமான் அதனை அமைத்து இந்த பதிகத்தை பாடியிருக்கின்றார். இனி நாம் இந்த பதிகத்திற்கு உள்ளே செல்ல இருக்கின்றோம். அந்த வகையிலே பதிகத்தினுடைய முதலாவது பாடலை நாம் சிந்திக்கலாம். இந்த முதலாவது பாடல் என்ன சொல்ல வருகிறது, அதை என்ன கருத்தை வலியுறுத்துகின்றார் மாணிக்கவாசக பெருமான் இந்த முதலாவது பாடலிலே என்று பார்க்கும் பொழுது, ஏற்கனவே நாம் அறிந்ததுதான், திருமாலும் கூட காண முடியாத இறைவன் நம் பொருட்டு உருவுடன் வருகின்றார். அப்படி வந்தாலும் கூட அவருக்கு என்று ஒரு பெயர் கிடையாது, ஒரு தொழில் கிடையாது. எனவே ஒரு பெயரோ அல்லது ஒரு தொழிலோ எதுவுமே இல்லாமல் இருக்கின்ற அந்த பெருமானை நாம் நமக்கு ஏற்றவாறு நாம் விரும்பியவாறு என்ன பெயரை வேண்டுமானாலும் இட்டு அந்த பெருமானை அழைக்கலாம், வணங்கலாம். அதனை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அதனால்தான் சிவபெருமானை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறான பெயர்கள் எல்லாம் இருக்கும். எறும்பு வழிபட்ட இடத்திலே எறும்பேசுவரர் என்று சொல்கிறார்கள். அதே போல மற்ற மிருகங்களாகட்டும் அல்லது வேறொரு மனிதரோ யார் என்ன பெயரை நினைத்து அவரை அழைக்கின்றாரோ அந்த பெயரையே அவர் ஏற்றுக்கொள்வார். எனவே பெருமானுக்கு எண்ணிலடங்காத பெயர்கள் உண்டு. அதனால்தான் பேராயிரம் கொண்ட பெருமான் என்று சொல்கின்றார்கள். அப்படி பேராயிரம் உடைய அந்த பெருமானை பற்றி அவருக்கு பெயர் ஒன்று அல்ல அல்லது தொழில் என்று ஒன்று இல்லை, இப்படி இருந்த பெயர் இல்லாத அந்த பெருமானுக்கு பெயர் 1000 உடையவராக நாம் கொண்டாடுகிறோம் என்பதை சொல்கின்ற பாடல் இது. திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடியை உரு நாம் அறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்று சொல்கின்றார். இந்த பாடலினுடைய கருத்து என்ன என்று பார்க்கும் பொழுது, திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடியை,
அதாவது திருமால் பன்றி உருவிலே சென்று பெருமானுடைய திருவடியை தேடிச் செல்கின்றார். இந்த மண்ணை அகழ்ந்து அகழ்ந்து அவர் சென்று எவ்வளவு ஆழத்திற்கு சென்றும் கூட அவருடைய திருவடியை காண முடியவில்லை. அந்த செய்தியை சொல்கின்றது. பன்றி உருவிலே சென்று திருமானுடைய அந்த திருவடிகளை காண முடியாத, அந்த திருவடி மலர்களை காண முடியாத நிலையில் நாம் அறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். நாம் அந்த பெருமானை அறிந்து கொள்ளும் பொருட்டு ஒரு உருக்கொண்டு, அதாவது ஒரு அந்தணனாக உருக்கொண்டு வந்து அடியேனை ஆண்டு கொண்ட பெருமான். அதாவது திருப்பெருந்துறையிலே சிவபெருமான் ஒரு அந்தணராக குருவாக வந்து மாணிக்கவாசக பெருமானை ஆட்கொண்ட செய்தியை இந்த வரி நமக்கு குறிப்பிடுகிறது. நாம் அறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். அப்படி வந்த இறைவனுக்கு ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. அப்படி நம் பொருட்டு உருவமாக வந்த அந்த இறைவனுக்கு ஒரு பெயரோ அல்லது ஒரு வடிவமோ ஒரு தொழிலோ எதுவும் இல்லாது அந்த ஒரு நிலையிலே இருக்கின்ற அந்த அந்த இறைவனுக்கு ஆயிரக்கணக்கான பெயர்களை, எண்ணற்ற பெயர்களை கூறி நாம் வழிபடுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த பெருமானினுடைய 1000 பெயர்களை நாம் கூடி நாம் எல்லாம் அந்த 1000 பெயர்களை எல்லாம் சொல்லி இந்த பெருமானுடைய பெருமையை நாம் சொல்லி கைகொட்டி அந்த தெள்ளேனம் ஆடி விளையாடலாம் என்று அந்த பெண்கள் சொல்வதாக இந்த பெயரை இந்த பாடலிலே நமக்கு கருத்தை சொல்கின்றார். அதாவது பேராயிரம் பரவி என்று நாவுக்கரசு பெருமானும் பாடுவார். அந்த திருத்தாண்டகத்திலே பாடும் பொழுது, புள்ளிருக்கு வேலூர் திருத்தாண்டகத்திலே பாடும் பொழுது அந்த பேராயிரம் பரவி என்று அந்த சொற்றொடையை அவர் பயன்படுத்துகின்றார். இங்கே அதைத்தான் மாணிக்கவாசகரும் ஒரு நாமம் ஓருறவும் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி என்று குறிப்பிடுகின்றார். அந்த வகையிலே இங்கே பெருமான் 1000 கணக்கான பல்வேறு பெயர்களை நாம் விரும்புகின்ற, நாம் நினைக்கின்ற எந்த பெயரையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் புரியக்கூடிய பெருமானாக அவர் விளங்குகின்றார் என்பதை இந்த பாடலிலே நமக்கு தெரிவித்தார். பாடலை ஒரு முறை பாடி நாம் அடுத்த பாடலுக்குள் செல்லலாம். திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உருநாமறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டாமோ. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டாமோ. அடுத்ததாக நாம் 2வது பாடலை சிந்திக்கின்றோம். இந்த 2வது பாடலிலே என்ன கருத்தை மாணிக்கவாசக பெருமான் நமக்காக தெரிவிக்கின்றார் என்று பார்த்தால், இந்த சிவபெருமான் நம்முடைய பிறவியை அழித்து ஒழித்த ஒரு தலைவனாக விளங்குகின்ற இறைவன் என்கின்ற கருத்தை இந்த பாடலிலே நமக்கு சொல்கின்றார். பாடலுக்குள் செல்லலாம். திருவார் பெருந்துறை மேயபிரான் என் பிறவி கரு வேர் அறுத்தபின் யாவரையும் கண்டதில்லை. அருவாய் உருவமும் ஆயபிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டாமோ. இது பாடல். பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, திருவார் பெருந்துறை மேயபிரான், அதாவது திருப்பெருந்துறையிலே அழகு நிறைந்த திருப்பெருந்துறையிலே எழுந்து அருளியிருக்கின்ற பெருமான். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம், திருப்பெருந்துறை என்பது ஆவுடையார் கோயில். அங்குதான் இறைவன் மாணிக்கவாசகருக்கு குருவாக வந்து தீக்கை அளித்து ஆட்கொண்டவர். அந்த திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலில் இருக்கின்ற அந்த கோயிலை கட்டியவரும் மாணிக்கவாசகர் தான். அப்படி மாணிக்கவாசகருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான பங்கு வகிக்கின்ற தலம் இந்த திருப்பெருந்துறை. அதனால்தான் பல பாடல்களையும் திருப்பெருந்துறை இறைவனை பற்றி போற்றுவார். அந்த வகையிலே திருவார் பெருந்துறை மேயப்பிரான், அழகிய திருப்பெருந்துறையிலேயே எழுந்தள்ளியிருக்கின்ற பெருமான் என் பிறவி கரு வேர் அறுத்தபின் யாவரையும் கண்டதில்லை. அதாவது அந்த பெருமான் என்னை ஆட்கொண்ட பிறகு, குருவாக வந்து என்னை ஆட்கொண்ட பிறகு பிறவிக்கு மூலமாக இருக்கின்ற வேரை அறுத்தான். அப்படி ஆட்கொண்டதனாலே
பிறவிக்கு வேறாக இருக்கின்றது எது? வினைப்பயன். நம் பிறவிக்கு காரணமாக இருப்பது வினைகள். எனவே அந்த வினை பயன்களை எல்லாம் முற்றிலுமாக அறுத்து என்னை ஆட்கொண்டான். அப்படி அவர் என்னை ஆட்கொண்டதனாலே யாவரையும் கண்டதில்லை. அதன் பின்னர் அப்பெருமானை தவிர வேறு எவரையும் நான் பார்க்கவில்லை, பார்த்ததும் இல்லை என்று அழுத்தமாக கூறுகின்றார் அந்த கருத்தை. அதற்கு அடுத்ததாக அருவாய் உருவமும் ஆய பிரான் அவன் வருவும் திருவாரூர் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. பெருமான் அருவாய் இருப்பார். அருவம் என்றால் கண்ணுக்கு தெரியாத நிலையிலே இருப்பான் பெருமான். உருவம் கொண்டும் வந்து நம் பொருட்டு நாம் கண்டு அந்த பெருமானை வழிபட வேண்டும் என்பதற்காக உருவமாகவும் வரக்கூடியவன் அந்த பெருமான். எனவே உருவமாய் கொண்டு அந்த எழுந்தருளிய அந்த பெருமான் எங்கே அப்படி இருக்கின்றார்? அவன் மருவும் அவர் எங்கே அப்படி எழுந்து அருளுகின்றார் என்று சொன்னால் திருவாரூர். அந்த திருவாரூரிலே அருவமும் உருவமுமாக எழுந்து அருளுகின்ற அந்த பெருமானது அந்த ஊரை பாடி நாம் தெள்ளேனும் கொட்டாமோ என்கின்றார். அதாவது திருவாரூரிலே பெருமான் அருவமாக இருப்பது மட்டுமில்ல, உருவமாகவும் அங்கே இருக்கிறார். தியாகராச பெருமானாக திருவுருவம் கொண்டு நாம் காணுவதற்காக உருவமாகவும் அங்கே எழுந்தருள் இருக்கின்றார். தில்லையிலே நடராச பெருமானாக உருவம் கொண்டு எழுந்தருளுகின்ற பெருமான் திருவாரூரிலே தியாகராச பெருமானாக உருவம் கொண்டு எழுந்து அருளுகின்றார். எனவேதான் அருவாய் உருவமும் ஆயப்பிரான். அப்படி இருக்கின்ற அந்த இறைவன் அவன் இருக்கின்ற அந்த திருவாரூர் பற்றி, அந்த திருவாரூரின் பெருமைகளை பாடி நாம் தெள்ளேனம் என்கின்ற இந்த பறை கொட்டி விளையாடுவோம் என்று கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அந்த திருவாரூரை பற்றி ஏன் பாட வேண்டும்? அந்த இறைவனை பற்றி பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்று பாடாமல் திருவாரூர் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்று இங்கே குறிப்பிட்டதற்கு ஒரு ஆழ்ந்த பொருள் உண்டு. என்ன என்றால், இறைவனது பெயரை சொல்லி வணங்குதல் மட்டும் போதாது. இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற அந்த தலங்களுடைய பெயரையும் அந்த தலங்களையும் போற்ற வேண்டும் என்பதற்கான அந்த கருத்தை வலியுறுத்துவதாக இந்த பாடலிலே மாணிக்கவாசகர் ஒரு செய்தியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றான். எனவே எந்த பெயரை சொல்லி எப்பொழுது வேண்டுமானாலும் நம் உள்ளம் உருகி பாடி நினைந்து போற்றி வணங்க முடியும். ஆனால் அந்த பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற பல்வேறு தலங்களும் பல்வேறு சிறப்புகளை கொண்டது என்பதனாலே அந்த தல பெயர்களை சொல்லியும் போற்றியும் பாட வேண்டும் என்பது ஒரு வழக்கம். சைவ மரபின்படி இந்த பாடல்களிலே வரும்பொழுது அந்த நாயன்மார்களாகட்டும் அல்லது ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சாமிகள் இவர்களெல்லாம் பல்வேறு தலங்களுக்கும் சென்று அந்த இறைவனை பாடும் பொழுது இந்த பெரிய புராணத்திலே கூறுகின்ற செய்தி என்னவென்றால், திருவாரூர் பாடி என்று சொல்வார், சீகாழி பாடி என்று சொல்லுவார், திரு அதிகை பாடி என்று சொல்லுவார். இப்படி அந்த ஊரை பாடி என்று சொல்வார்கள். அந்த ஊரை பாடி என்று சொல்லும் பொழுதே அந்த ஊரிலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவனையும் சேர்த்து பாடியதாகத்தான் பொருள். அந்த வகையிலே இந்த திருவாரூர் என்கின்ற ஊரை போற்றி தில்லேனம் கொட்டி ஆடுவோம் என்று சொன்னால், அந்த திருவாரூரிலே எழுந்தருளி இருக்கின்ற புற்றிடங்கொண்ட ஈசரை போற்றுவோம். அங்கே அருள்பாலிக்கின்ற தியாகராச பெருமானுடைய திருவருளை எண்ணி அந்த பெருமானை நினைந்து போற்றுவோம். இப்படி மற்ற அந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த திருவாரூர் பாடி என்ற இந்த சொல். எனவே இறைவன் எழுந்தருளியிருக்கின்ற அந்த தலப்பெயர்களையும் போற்றி பாட வேண்டும் என்கின்ற கருத்தை கூறுகின்ற பாடலாக இது அமைந்திருக்கின்றது. பாடலை மீண்டும் ஒரு முறை சிந்திக்கலாம். திருவார் பெருந்துரை மேய பிரான் என் பிறவி கருவேர் அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை. திருவார் பெருந்துரை மேய பிரான் என் பிறவி கருவேர் அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை. அருவாய் உருவமும் ஆய பிரான் அவன் மருவோம் திருவாரூர் பாடி தெள்ளேனோம் கொட்டாமோ. திருவாரூர் பாடி தெள்ளேனோம் கொட்டாமோ. இனி அடுத்ததாக மூன்றாவது பாடலை பார்ப்போம். இந்த மூன்றாவது பாடல் என்ன செய்தி நமக்கு கூறுகின்றது என்று பார்க்கும் பொழுது,
இந்த சிவம், அதாவது சிவபெருமான், அந்த சிவம் ஆனது நம் மனதை உருக்கும் தன்மை கொண்டது. எப்படிப்பட்ட நெஞ்சமாக இருந்தாலும் அதை உருக்கும் தன்மை கொண்டது இந்த சிவம். கல் நெஞ்சத்தை கொண்ட என்னை உருக்கினான் பெருமான் என்றெல்லாம் மாணிக்கவாசகர் பல இடங்களிலே பாடியிருப்பதை நாம் அறிவோம். அந்த வகையிலே மனத்தை உருக்கக்கூடியது சிவம் என்கின்ற கருத்தை வலியுறுத்துகின்றது இந்த 3வது பாடலுக்குள் செல்வோம். அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும் படித்து அன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேனம் கொட்டாவும். அதாவது அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம், திருமாலுக்கும் பிரமனுக்கும் அவர்கள் அல்லாத மற்ற தேவர்களுக்கும் அவர்கள் தெரிந்து இந்த பெருமானை பற்றி சொல்லும்படி இல்லாமல் நின்ற பரமன். அதாவது திருமாலும் பிரமனும் மற்ற தேவர்களும் சிவபெருமானுடைய தன்மையை அறிந்து அதை சொல்லும்படியான நிலை இல்லை. அப்படியான ஒரு நிலையிலே தான் பெருமான் அவர்களையெல்லாம் வைத்திருக்கின்றார். அப்படி நின்ற அந்த பெருமான் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் அவர்களெல்லாம் தெரிந்து சொல்லும்படியாக இல்லாத அந்த சிவபெருமான் வந்து நம்மை உருக்கும். அப்படிப்பட்ட பெருமான் தானே எழுந்தருளி வந்து நம் மனத்தை உருகும்படி செய்தான். இதுவும் அவர் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் சொல்கின்றார் அகச்சான்றாக இந்த பாடலில். அதாவது பெருமான் தானாகவே வந்து தன் மனத்தை உருக்கினார் என்கின்ற அந்த செய்தியை நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு, அப்படி அவர் நம்மை உருக்குகின்றது மட்டுமல்ல, அவர் நம்மை ஒரு சிறந்த நிலைக்கு வைத்து நம்மை ஏற்றுக்கொண்டான் என்பதையும் பணி கொண்டு அவர் தன்னை ஆட்கொண்டார் என்று நாம் சொல்லும் பொழுது என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும். மாணிக்கவாசக பெருமான் இறைவன் தன்னை தானாகவே வலிய வந்து ஆட்கொண்டு உருக்கி தன் மனத்தை உருக்கி தன்னையும் அடிமையாக ஏற்றுக்கொண்டார் பணிகொள்ளும் என்ற ஒரு செய்தியை உலகத்தவர் கேட்டால் கைகொட்டி சிரிப்பார்களாம். ஏனென்றால் இவனும் ஒரு ஆள் என்று எண்ணி இந்த இறைவன் வந்து இவரை ஆட்கொள்வது என்பது நடக்கக்கூடிய செயலா என்று அவர்களெல்லாம் நினைத்து சிரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிரிக்கின்றவர்களை நோக்கி நீங்கள் சிரிப்பது தவறு. ஏனென்றால் நான் எவ்வளவு கீழானவனாக இருந்தாலும் கூட இறைவன் வந்து என்னை ஆட்கொண்டான் என்ற செய்தியை அந்த சிரிக்கின்றவர்கள் இடத்திலே சென்று சொல்லி அவர்களை நினைந்து நாம் அந்த திறத்தை பாடி பெருமான் நம்மை ஆட்கொண்ட அந்த விதத்தை பாடி தெள்ளேனம் கொட்டி ஆடுவோம் என்று அந்த சிறுமிகளெல்லாம் பாடுவதாக ஒரு அரிய செய்தி. அந்த சிவம் நம்மை உருக்கும் என்று சொல்கின்ற பாடல் இது. அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேனும் கொட்டாமோ. சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேனும் கொட்டாமோ. இனி அடுத்ததாக நாம் 4வது பாடலுக்குள் செல்கின்றோம். இங்கே 4வது பாடலானது என்ன சொல்கின்றன? பெருமான் ஒரு புதிய ஒளியை பாய்ச்சினான், தன் மனத்திலே புதிய ஒளியை பாய்ச்சிய பெருமான் என்று சொல்கின்றார். அதாவது இந்த நாம் என்கின்ற அந்த தற்போதம் அழிந்து சிவம் என்கின்ற அந்த நிலை, அந்த ஒளியை தன் மனத்திலே பாய்ச்சினார் இறைவன் என்பதை சொல்கின்ற பாடல் இது. பாடலை பார்க்கலாம். அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி
நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமான வாபாடி தெல்லேனும் கொட்டாமோ. இந்த பாடலினுடைய பொருள் என்னென்றால், அவமாய என்று சொன்னால் பயனற்ற என்று பொருள். அப்படி அவமாய தேவர், பயனற்ற தேவர்களுடைய அவகதியில் அழுந்தாமே, அவர்களெல்லாம் அற்ப சுகத்தை தரக்கூடிய, அதாவது அற்பமான இன்பத்தை தரக்கூடிய பதவிகளிலே அளிப்பார்கள். அந்த பதவியிலே சென்று நாம் அழுந்தாமே தங்கி விடாமல் பவமயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி. பவமாயம் என்றால் அந்த பவமாயம் என்பதற்கு பிறவிப்பிணி, பிறவியாகிய அந்த மயக்கத்திலிருந்து பவமாயம் காத்து, அந்த பிறவியாகிய மயக்கத்திலிருந்து காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி, என்னை ஆண்டு கொண்ட மேலான பரஞ்சோதி என்றால் மேலான ஒளி வடிவனன் ஆகிய இறைவன். அப்படி ஆண்டு கொண்ட அந்த ஒளி வடிவனன் ஆகிய மேலாகிய பெருமான் நவமாய செஞ்சுடர் நல்குதலும். நவமாய செஞ்சுடர், அதாவது நவம் என்றால் புதுமை. நாம் இப்பொழுது கூட சொல்கின்றோம் அல்லவா, நவநாகரிகம் என்று சொல்வார்கள். அந்த நாகரிகத்திலே புதுமையான நாகரிகம் என்றால் அது நவநாகரிகம் என்பால். அந்த வகையிலே இந்த நவமாய செஞ்சுடர் என்பது புதுமையான செம்மையாகிய ஒளி. அந்த புதுமையான செம்மையாகிய ஒளி என்பது ஞானம். இறைவன் நமக்கு அருளுகின்ற அந்த ஞானத்தை தான் நவமாய செஞ்சுடர் என்கின்றார். அந்த ஞானத்தை நல்குதலும், அப்படி அருளியதும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி. நாம் ஒழிந்து, இந்த நாம் என்கின்ற நம்முடைய தன்மையை ஒழித்து நம்முடைய தன்மை கெடுமாறு செய்து சிவமானவா, நம்மை சிவத்தினுடைய தன்மையை பெறுமாறு செய்த இறைவனின் அந்த நாம் என்கின்ற அந்த தற்பெருமையெல்லாம் ஒழிந்து சிவமானவா பாடி நம்மையும் சிவமாக மாற்றிய அந்த சிவத்தினுடைய தன்மையை நமக்கு அருளிய அந்த வழிவகையை போற்றி நாம் பாடுவோம், அந்த தில்லையனம் பாடி நாம் விளையாடுவோம் என்று சொல்வதாக அந்த பொருள். அதாவது தேவர்கள் அந்த அற்ப இன்பத்தை தான் கொடுப்பார்கள். தேவர்களை அல்லது மற்ற தெய்வங்களை எல்லாம் நாம் வழிபட்டால் நமக்கு கிடைப்பது அற்ப சுகம். ஆனால் சிவத்தை வழிபட்டால் மட்டுமே நாம் அந்த பேரின்பமாகிய திருவடி பேர் என்கின்ற இன்பத்தை அடைய முடியும். அதாவது சீவனாக இருக்கின்ற உயிர்கள் சிவத்தை மட்டும் வழிபடும் பொழுது அந்த சீவன் சிவமாகவே மாறும் என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்கின்றது. அதனாலே நவமாய செஞ்சுடர் நல்குதலும், அந்த நவமாயமான அந்த புதுமையான ஞான ஒளியை நமக்கு பாய்ச்சிய அந்த நம்மை சிவமாகும் தன்மையை கொடுத்த அந்த இறைவனுடைய அந்த செயலை பாடி தெல்லேனும் கொட்டி ஆடுவோம் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். பாடலை மீண்டும் ஒரு முறை சிந்திக்கின்றோம். அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே, பவமாயம் காத்தென்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி, நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ. நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ. இந்த அளவிலே இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த பதிவை பின்னர் பார்ப்போம். அனைத்து அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை அடியேனின் பணிவான வணக்கத்தினை கூறி இன்றைய பதிவை நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம்.